ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஹஜ்ஜுடைய தொடர் வகுப்பிலே நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு பாடம் 9. நேற்றுடைய பாடம் ஹஜ்ஜு செய்வதற்கு முன்னால் அல்லது அதை ஆரம்பிப்பதற்கு முன்னால் என்னவெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அது அனைத்தையும் கற்றுக்கொண்டிருப்போம். இஹ்ராமில் தடுக்கப்பட்டவை, இஹ்ராமில் எதையெல்லாம் பேண வேண்டும், ஹாஜிகள் அல்லது உம்ராவாசிகள் இஹ்ராமில் அவர்கள் பேண வேண்டிய விஷயங்கள் என்ன என்ற அனைத்தையும் பார்த்தோம். ஆண்கள் பெண்கள் எதை உடுத்த வேண்டும், எதை அணியக்கூடாது, எதை அணியலாம் என்ற அனைத்தையும் பார்த்தோம். நேற்றே நான் சொல்லியிருந்தேன், இன்று நேரடியாக நாம் எங்கே செல்கிறோம்? செயல்முறைக்கு செல்ல போகிறோம். செயல்முறைக்கு செல்ல போகிறோம். அதன் தலைப்பில் ஆரம்பிப்போம். மக்காவிற்குள் நுழையும் போதும் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நுழைந்த பிறகும் செய்ய வேண்டியவை. மக்காவிற்குள் நுழையும் போதும் மஸ்ஜிதுல் ஹராமிற்கு, அதாவது மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நுழைந்த பிறகும் செய்ய வேண்டியவை. அல்லாஹ்வின் அடியார்களே, நியத் வைத்து விட்டீர்கள், இஹ்ராம் எடுத்து விட்டீர்கள், கிளம்பி விட்டீர்கள். எங்கே கிளம்பி விட்டீர்கள்? மீகாத்தில் இருந்து இஹ்ராமுடன் நீங்கள் மீகாத்தை கடந்து மக்காவை நோக்கி புறப்படுகிறீர்கள். மக்காவை நோக்கி புறப்படுகிறீர்கள். அது எங்கே இருந்தாலும் சரி, அது ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டாக இருந்தாலும் இந்தியாவில் இருந்து ஃப்ளைட்டாக இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஜித்தாவிற்கு செல்வோம். ஜித்தாவிற்கு சென்று அங்கு ஏர்போர்ட்டில் இருந்து வெளியே வந்தால் அங்கு பஸ் இருக்கும், அல்லது டிராவல்ஸ்காரர்கள் பஸ் நம்மளுக்கு தயார் செய்து வைத்திருப்பார்கள். அந்த பேருந்தில் ஏறி ஒரு மணி நேரம், ஒரு குறைந்தபட்ச ஒரு மணி நேர பயணம் இருக்கும் மக்காவிற்கு. ஜித்தாவிலிருந்து மக்காவிற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் ஃப்ளைட்டில் இருந்து ஜித்தா வரை வந்து ஜித்தாவில் இருந்து நாம் ஒரு பஸ்ஸை பிடித்தால் அது ஒரு மணி நேரத்தில் மக்காவில் நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய விடுதிக்கு வந்து உங்களை கொண்டு வந்து சேர்த்துவிடும். சரி, அதற்கு பிறகு என்ன செய்வீர்கள்? இஹ்ராம் அணிந்தவர் மக்காவை அடைந்தால் அதற்குள் நுழைவதற்கு முன்பே குளிப்பது முஸ்தஹப், விரும்பத்தக்கது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த இடத்தை வருவதற்கு முன்னால், அந்த இடத்தை அடைவதற்கு முன்னால் அல்லது மஸ்ஜிதை அடைவதற்கு முன்னால் நீங்கள் வெளியே இருந்து நீங்கள் அந்த வணக்கத்தை செய்ய போகிறீர்கள் என்றால் அந்த இடத்தில் நீங்கள் குளித்து வருவது முஸ்தஹப்பாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க. ஏனெனில் நபி அவர்கள் அவ்வாறு செய்துள்ளார்கள். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு செய்துள்ளார்கள். சில பேர் எல்லாம் எந்த அளவிற்கு இருப்பார்கள் என்றால், நான் ஏற்கனவே சொன்னேன், அவ்வளவு களைப்பில் வந்திருப்பார்கள். அவ்வளவு களைப்பில் வந்து ஒரு சிறிய குளியலை போடுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் என்ன செய்வார்கள்? சில நம்பிக்கைகளை வைத்திருப்பார்கள். இல்லை, வந்த உடனேயே செய்துவிட வேண்டும். மக்கா வந்த உடனே தாமதிக்காமல் செய்து விட்டாதான் அது உம்ரா, அல்ல அதுதான் அது என்று தானாகவே முடிவு செய்து கொள்வார்கள். வந்த உடனே செய்து விட வேண்டும், பார்த்த கண்களே பார்த்து விட வேண்டும், தாமதிக்க கூடாது. இதெல்லாம் மக்கள் அவர்களே தங்களுக்கு கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயம். அப்படி இல்லை என்றால் அழகாக வந்து இஹ்ராம் துணியை கழற்றி நன்றாக குளித்து, எப்படி சோப்பை போட வேண்டாம், புத்துணர்ச்சி அடையும்படி குளித்து மறுபடியும் அந்த துணியை மாட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது? அல்லது அந்த துணியை நீங்கள் ஒரு வாஷ் செய்து மறுபடியும் நீங்கள் மாட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது? அல்லது அந்த துணியை பயணத்தில் வந்ததால் அந்த துணியை விட்டு வேறு ஒரு இஹ்ராம் துணியை அணிவதிலும் எந்த தவறு இருக்கிறது? எந்த தவறும் இல்லை.
எந்த தவறும் இல்லை. இது செய்வது இதெல்லாம் தாராளமாக செய்வதில் இதில் மார்க்கம் எந்த விஷயத்திலும் இது தவறு என்று சொல்லவே இல்லை. ஆனால் இதையெல்லாம் கஷ்டமாக எடுத்துக்கொள்பவர்கள் தான் என்று இருக்கிறார்கள். சரி, அடுத்ததாக அவர் மஸ்ஜிதுல் ஹராமை அடைந்தால் தனது வலது காலை முன்வைத்து நுழைவது சுன்னத்தாகும். சரி, இப்போது முஹரிம் உள்ளே செல்கிறார். எங்கே செல்கிறார்? மஸ்ஜிதுல் ஹராமிற்குள் செல்கிறார், உள்ளே நுழைகிறார். உள்ளே நுழையும் பொழுது எல்லா பள்ளிகளுக்கும் எப்படி வலது காலை எடுத்து வைப்பது சுன்னத்தோ அதேதான் இந்த பள்ளிக்கும் மஸ்ஜிதுல் ஹராமிற்கும் வலது காலை எடுத்து வைத்து நாம் சுன்னத்திலே உள்ளே நுழைவோம். உள்ளே நுழையும் பொழுது பின்வருமாறு கூறுவோம்: பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அஊது பில்லாஹில் அஸீம் வபிவஜ்ஹில் கரீம் வசுல்தானிஹில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக. இந்த துஆவை ஓதுவோம். பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், பிஸ்மில்லாஹ் சொல்லி ஸலவாத் சொல்லி அஊது பில்லாஹில் அஸீம், மஹ்துமிக்க அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதை விட்டு? அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அவன் கண்ணியமிக்க முகத்திடம் கேட்டு, மேலும் இந்த ஷைத்தான் விரட்டப்பட்ட இந்த ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அதுதான் இந்த துஆ. மேலும் நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக, யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய ரஹ்மத்தின் கதவுகளை எனக்கு திறந்து விடுவாயாக, உன்னுடைய ரஹ்மத்தின் கதவுகளை எனக்கு திறந்து விடுவாயாக என்ற துஆ. மற்றும் இதனை மற்ற அனைத்து பள்ளிவாசல்களில் நுழையும் போதும் கூற வேண்டும். எனக்கு தெரிந்தவரை இப்னு பாஸ் சொல்கிறார்கள், மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நுழைவதற்கு என நபி அவர்களிடமிருந்து ஆதாரபூர்வமான வந்த பிரத்யேகமான திக்ருகள் எதுவும் இல்லை. மஸ்ஜிதுல் ஹராமிற்கு பிரத்யேகமாக ஏதாவது ஒரு துவாவை சொல்வதற்கு ஏதாவது இருக்கிறதா? இல்லை. இப்போது நாம் பார்த்தது இந்த பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக, இந்த துஆக்கள் யாவும் அல்லாஹ்வின் அடியார் எல்லா பள்ளிகளுக்கும் நுழையும் போது சொல்வதுதான். மஸ்ஜிதுல் ஹராமிற்கு என்று பிரத்யேகமாக துஆ ஒன்று இருக்கிறதா என்றால், ஆதாரபூர்வமாக வந்திருக்கிறதா என்றால் இல்லை. அது மட்டுமா, இன்னும் ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். உள்ளே சென்றவுடன் காபாவை பார்த்து கேட்கக்கூடிய அந்த முதல் துஆ அது பலித்து விடும். காபாவை யார் பார்த்து முதலில் எங்கேயும் பார்க்காமல், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இதற்கெல்லாம் எந்த அடிப்படையும் இல்லை, இதற்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை. காபாவை பார்த்து, இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. காபாவை பார்த்து கேட்கக்கூடிய அந்த துஆ முதலில் பலித்து விடும். இதை கேட்க வேண்டும். அல்லது காபாவை பார்த்து அழுக வேண்டும், காபாவை பார்த்து அழுது நாம் துஆ கேட்க வேண்டும், அது பலிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இப்படி மார்க்கத்தில் எந்த இது ஆதாரமும் இல்லை. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதில் முக்கியமான நேரம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது, வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் எந்த ஒரு துஆவும் கேட்டு அங்கீகரிக்கப்படாமல் இல்லை என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் எந்த நேரம் என்று ஆயிரும் போது உலமாக்கள் சொல்வது, அந்த நேரம் மகரிபுடைய அந்த வெள்ளிக்கிழமை சனியுடைய மகரிப் வருவதற்கு முன்னால், சனியுடைய இரவு, வெள்ளி மகரிப் அந்த இரவு வருவதற்கு முன்னால், மகரிப் ஆரம்பிப்பதற்கு முன்னால், சற்று முன்னால், அந்த நேரம் தான் அந்த வெள்ளிக்கிழமை நேரம் என்று சொல்கிறார்கள். ஆனால் காபாவை பார்த்து கேட்கக்கூடிய துஆக்கள் முதலில் காபாவை பார்ப்பது என்றெல்லாம் என்பதற்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அவர் காபாவை அடைந்ததும், கவனியுங்கள், அவர் காபாவை அடைந்ததும் தமத்து செய்பவராக அல்லது உம்ரா செய்பவராக இருந்தால் தவாஃபை தொடங்குவதற்கு முன் தல்பியாவை கூறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். தல்பியா கூறுவது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅம லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாக்கள் இருக்கிறது அல்லவா, இது அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஃப்ளைட்டில் சொல்வார், இறங்கி ஏர்போர்ட், ஜித்தா ஏர்போர்ட்டில் இதை சொல்லிக்கொண்டே இருப்பார். பஸ்ஸில் அமர்ந்து மக்கா போகும் வரை சொல்வார். மக்காவில் விடுதியில் வந்து சேர்ந்த உடனும் சொல்லிக்கொண்டே இருப்பார். விடுதியிலிருந்து வெளியே ஹரத்தை நோக்கி நடந்து போகக்கூடிய இடத்திலும் என்ன செய்வார்? அதை சொல்லிக்கொண்டே செல்வார்.
எப்போது நிறுத்த வேண்டும்? காபாவை அடைந்ததும் தல்பியாவை கட் செய்து விட வேண்டும். காபாவை அடைந்ததும் தல்பியாவை என்ன செய்ய வேண்டும்? நிறுத்தி கொள்ள வேண்டும். நிறைய பேர் இது தெரியாமல் என்ன செய்வார்கள் என்றால், தவாஃபில் எல்லாம் தல்பியா சொல்லி கொண்டு போவார்கள். தவாஃபில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் சொல்லக்கூடாது. தல்பியா இவ்வளவு நேரம் சொல்லலாம். காபாவை வந்தடைந்தவுடன் தல்பியாவை நிறுத்திக் கொள்ள வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற சொல்லக்கூடியதை காபாவை வந்தடைந்தால் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே நாம் பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. சரி, இப்போது விஷயத்திற்கு வரும். ஹாஜிகள் வருகிறார்கள். எந்த நியத்தில் வரலாம்? எந்தெந்த 3 விஷயத்தை பார்த்தோம் அல்லவா? ஹஜ் செய்வது 3 வகையில் செய்யலாம். இது முக்கியமான வகுப்பு. இந்த வகுப்பை மறுபடியும் சென்று போய் கேட்டுக்கொள்ளுங்கள். ஹஜ்ஜுடைய கிரியை 3 வகையில் செய்யலாம் என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம். எல்லோருக்கும் ஞாபகம் வரும் என்று நான் நினைக்கிறேன். அது மிக முக்கியமான பாடம். ஒன்று தமத்து ஹஜ், ஒன்று தமத்து ஹஜ். அது என்ன தமத்து ஹஜ்? முதலில் உம்ராவை செய்து, எல்லோரும் நம்ம எல்லாம் உம்ரா செய்கிறோம் அல்லவா, அதே போல் உம்ராவை செய்து உம்ராவை முடித்ததற்கு பிறகு இஹ்ராமில் இருந்து வெளியேற விட வேண்டும். இஹ்ராமில் இருந்து வெளியேறி விட்டதற்கு பிறகு 8ஆம் நாள் துல்ஹஜ் 8ஆம் நாள் யோமு தர்வியாவில் மறுபடியும் அந்த இருந்த இடத்திலிருந்து இஹ்ராம் கட்டி மினாவிற்கு செல்வது, ஹஜ்ஜுடைய வணக்கங்களை ஆரம்பிப்பது. இதுதான் தமத்து. இதுதான் தமத்து. 2 இஹ்ராமிற்கு நடுவில் அவர் ஓய்வு எடுக்கிறார். மக்காவிலே இருந்து கொண்டு 2 இஹ்ராமிற்கு நடுவிலே ஓய்வு எடுப்பவர் பெயர் தான் முத்தமத்தி. இதுதான் தமத்து ஹஜ். சரியா? இன்னொரு ஹஜ் என்ன? கிரான், ஹஜ்ஜுல் கிரான். ஹஜ்ஜுல் கிரான் என்றால் என்ன? மாஷா அல்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வது. தனித்தனியாக செய்ய மாட்டார்கள், சேர்த்து செய்வது. அப்படி என்றால் என்ன? முதலில் உம்ரா அப்புறம் ஹஜ். அப்படியா? இல்லை. அவர் செய்யக்கூடிய அந்த ஒரு செயலிலே என்ன வந்துவிடும்? ஹஜ்ஜுடன் சேர்த்து உம்ராவும் அடங்கிவிடும். இவரை போலவே இன்னொருவர் செய்வார், ஆனால் அவருக்கு அது ஹஜ் மட்டும்தான். அவர்தான் முஃப்ரித், இஃப்ராத். ஹஜ்ஜும் முத்தமத், இவர்கள் 2 பேரும் முத்தமத்தியிலிருந்து எப்படி அவர் இஹ்ராம் உம்ரா முடித்ததற்கு பிறகு இஹ்ராமிலிருந்து வெளியேறுவார்கள். இவர்களுக்கு அப்படிப்பட்ட சலுகை எல்லாம் இல்லை. இவர்கள் வெளியேற முடியாது. இவர்கள் மக்காவில் இருந்து நியத்தை வைத்து உள்ளே வந்தார்கள் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் இஹ்ராமுடன் இருப்பார்கள். ஆனால் யாரிடம், கவனியுங்கள், யாரிடம் பலிபிராணி ஓட்டி கொண்டு வரவில்லையோ அவர்கள் உம்ராவை செய்து முடித்தது அவர்கள் என்ன செய்யலாம்? தவாஃபையும் சையும் முடித்ததற்கு பிறகு தங்கள் நியத்தை மாற்றிக்கொள்ளலாம், முத்தமத்தியாக மாறிக்கொள்ளலாம். அதுதான் இங்கு அடிப்படை. ஏனெனில் பலிபிராணி கொண்டு வரவில்லை. சஹாபாக்களுக்கு இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிட்டார்கள். அதுவும் சொல்கிறார்கள், நானும் உங்களை போல் பலிபிராணி ஓட்டி கொண்டு வரவில்லை என்றால் நானும் என்ன செய்திருக்க மாட்டேன்? இஹ்ராமில் இருக்க மாட்டேன். நானும் உங்களை போல வெளிவந்திருப்பேன். எனவே அல்லாஹ்வின் அடியார், இதுதான் சிறப்பானது. முத்தமத்தி என்றால் உம்ரா முடித்ததற்கு பிறகு, சையை முடித்ததற்கு பிறகு இஹ்ராமிலிருந்து வெளியேறுவது. இஹ்ராமிலிருந்து வெளியேறி 8ஆம் நாள் ஹிஜ்ரி வரை, அந்த 8 வரை ஒரு 3 நாட்கள் அவர் முன்னாடியே வந்து ஒருவேளை துல்ஹஜ் 1ஆம் தேதி வருகிறார், 2ஆம் தேதி முத்தமத்தி உம்ராவுடைய நியத்தில் வருகிறார். இதுதான் தமத்து ஹஜ். உம்ராவுடைய நியத்தில் வந்து என்ன செய்வார்? உம்ராவை முடித்து இஹ்ராமிலிருந்து வெளியேறி 3, 4, 5, 6, 7 5 நாட்கள் மக்காவிலே என்ன செய்வார்? இஹ்ராமில் இல்லாமல் வெளியிலே இருப்பார். அப்படி என்றால் என்ன? அவருக்கு எல்லாம் ஆகுமானது. முடி வெட்டலாம், முடி வெட்டி கொள்ளலாம், நகங்களை வெட்டி கொள்ளலாம், உடல் உறவு கொள்ளலாம், ஆடைகள் உடுத்தலாம். இது எல்லாம் அவருக்கு ஆகுமானது. இவர்தான் முத்தமத்தி. சரி, முத்தமத்தி இல்லாமல் காரின் அல்லது முஃப்ரித். காரின் என்றால் என்ன? அவர் செய்யும் அந்த செயலில் ஹஜ்ஜும் அடங்கிவிடும், உம்ராவும் அடங்கிவிடும். முஃப்ரித் என்றால் அதே செயலில் ஹஜ் மட்டும் தான் இருக்கும். இவர்கள் தான் காரின் மட்டும். இவர்கள் வெளியேற மாட்டார்கள்.
அதுவும் முக்கியமாக பலிப்பிராணி ஓட்டி கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் வெளியேற முடியாது. மக்காவில் இருந்து யார் பலிப்பிராணி ஓட்டி கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் கடைசி நாள் வரை 10ஆம் நாள் வரை அவர்கள் இஹ்ராமிலே தான் தங்கியிருக்க வேண்டும். இஹ்ராமில் இருந்து வெளிப்பட முடியாது. ஆனால் இன்று அது நடப்பது மிக மிக குறைவாகி விட்டது. ஏன்? யாரும் இப்போது பலிப்பிராணி எல்லாம் ஓட்டி கொண்டெல்லாம் போவதில்லை. மக்காவிலே இருப்பவர்களுக்கு இந்த ஆப் மூலியமாகத்தான், நாம் எங்கு வந்தாலும் ஒரு ஆப் மூலியமாகத்தான் நாம் பலிப்பிராணியை என்ன செய்வோம், சூஸ் பண்ணி அதற்கு ஃபீஸ் கட்டி டோக்கன் கொடுத்து விட்டோம் என்றால் நமக்கு சார்பாக அன்று அறுக்க வேண்டிய நாள் அறுத்தவுடன் மெசேஜ் வந்துவிடும், உங்களுக்கு அறுக்கப்பட்டு விட்டது என்று. இதுதான் என்று நடைமுறை. 10 லட்சம் பேருக்கு அறுக்கிறார்கள். 10 லட்சம் பேரும் பலிப்பிராணியை கொண்டு வந்தால் அது சரியான முறையிலே கூட்ட நெரிசலை சமன் செய்ய முடியாது என்ற அடிப்படை. சரி, அல்லாஹ்வின் அடியார்களே, இதைதான், ஏனெனில் இதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பலிப்பிராணி ஒருவரிடம் இல்லை, ஆனாலும் அவர் என்ன செய்ய வருகிறார், காரினாக அல்லது முஃப்ரிதாக வருகிறார். அப்படிப்பட்டவர்களை தான் அல்லாஹ்வின் தூதர், உங்களிடம் பலிப்பிராணி இல்லையா, நீங்கள் முத்தமத்தியாக மாறிவிடுங்கள், ஃபஸ்க செய்து விடுங்கள், உங்களுடைய பழைய நியத்தை அறுத்துவிட்டு நீங்கள் முத்தமத்தியாக ஆகிக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன, சையை முடித்ததோடு நீங்கள் என்ன செய்யுங்கள், இஹ்ராமிலிருந்து வெளியேறி விடுங்கள் என்ற இந்த கட்டளை சஹாபாக்கள் விட்டதினால்தான் சஹாபாக்கள் நிறைய பேர் என்னவாக இருந்தார்கள், முத்தமத்தியாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வரும்போது ஹஜ்ஜுடைய இதில் தான் வந்தார்கள், இஹ்ராமிலிருந்து வெளியேற வேண்டாம் என்றுதான் வந்தார்கள். ஆனால் அவர்களிடம் பலிப்பிராணி இல்லை. எனவே அதற்கு சிறந்தது என்பது இதைதான் என்று சொல்கிறார்கள். சரி, இப்போது உள்ளே போவோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அவர் காபாவை அடைந்ததும் தமத்து செய்பவராகவோ அல்லது உம்ரா செய்பவராகவோ இருந்தால், இங்க பாருங்கள், தமத்து செய்பவராகவோ அல்லது உம்ரா செய்பவராகவோ என்ன வித்தியாசம் இரண்டிற்கும்? தமத்துவும் என்ன, உம்ராவின் நியத்தில் தான் வருவார் மீகாத்திலிருந்து கிராஸ் பண்ணும் பொழுது. ஆனால் அது ஹஜ்ஜுடைய மாதங்களில் வருவது. ஏனெனில் ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான் தமத்து நடக்கும். முதலில் உம்ரா, பின்பு ஹஜ். சரி, மற்ற மாதங்களில் உம்ரா, ஹஜ் மாதங்கள் அல்லாத, இப்போது நாம் எல்லாம் நீங்கள் எல்லாம் சென்று போயிட்டு வருகிறீர்களே, அதெல்லாம் என்ன மாதங்கள்? அது ஹஜ் அல்லாத மாதங்கள். ஹஜ் அல்லாத மாதங்களில் உம்ரா. இப்போது ஹஜ் அல்லாத மாதத்தில் தமத்து என்று சொல்லி போக முடியுமா? எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, காபாவை அடைந்ததும் தமத்துவ செய்பவராகவோ அல்லது உம்ரா செய்பவராகவோ, எனவே உம்ரா சட்டமும் இதில் வருகிறது என்றதால் இப்போது உம்ரா சட்டமும் நாம் படித்துவிட போகிறோம். தவாஃபை தொடங்குவதற்கு முன் தல்பியா கூறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். பிறகு ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி சென்று அதனை முன்னோக்கி தனது வலது கையால் அதன் மீது கை வைத்து அதை தடவி, வசதியாக அங்கு இருந்தால் அதனை முத்தமிட வேண்டும். அவ்வாறு செய்யும் போது கூட்ட நெரிசலில் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடாது. முதல் விஷயம், முஹ்ரிமாக நீங்கள் உள்ளே வருகிறீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, உள்ளே வந்து காபாவை நோக்கி வருகிறீர்கள், தல்பியாவை நிறுத்திக் கொள்வீர்கள். தவாஃபை தொடங்குவதற்கு முன் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி சென்று, ஹஜ்ருல் அஸ்வத் என்பது 4 தூண்களில் ஒரு தூண், அதற்கு நேராக என்ன இருக்கும், அதை அடையாளப்படுத்திக் கொள்ள கிரீன் கலர் லைட் இருக்கும், பச்சை நிற விளக்கு இருக்கும். அந்த பச்சை நிற விளக்கு எந்த பக்கத்தில் நோக்கி இருக்கிறதோ அந்த இடம்தான் ஹஜ்ருல் அஸ்வத். அந்த ஹஜ்ருல் அஸ்வதை, கருப்பு கல்லை நீங்கள் என்ன செய்யலாம், அதை முன்னோக்கி உங்கள் தனது வலது கையால் அதை மேல் கை வைத்து தடவி, வசதியாக உங்கள் வசதி இருந்துமெனில் அதற்கு என்ன செய்யலாம், முத்தமிட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் கடமையா, இதெல்லாம் கட்டாயமா? மக்காவிற்கு வந்தால் இதெல்லாம் செய்தே ஆக வேண்டும், அப்படி இல்லை என்றால் ஒரு உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதா? ஒருபோதும் இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, கவனம். இன்று நாம் சொல்வதெல்லாம் இன்று பெரும்பாலான காலங்களில் இதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு நேரமாக விட்டது. அல்லாஹ் யாருக்கு நாடினானோ தவிர ஹஜ்ருல் அஸ்வதை தொடுவது அல்லது ஹஜ்ருல் அஸ்வதை பார்ப்பது என அந்த அளவிற்கு கூட்ட நெரிசல் வந்துவிட்டது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நெரிசலில் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடாது. எப்படி ஒரு உபரியான ஒரு நல்ல விஷயத்தை அடைய ஹராமை எப்படி ஒரு முஸ்லிம் செய்வான்? எப்படி ஹராம்? பெண்களை தொடுவது ஹலாலா ஹராமா? அந்நிய பெண்களை
அந்நிய பெண்களை தொடுவது, அந்நிய பெண்களை உராசுவது, கூட்டத்தில் தக்கி முக்கி தள்ளு முள்ளு ஆகி பெண்களை உராசி, அந்நிய ஆடவர்கள் அந்நிய பெண்களை அல்லது அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களை தொடுவது, இதெல்லாம் ஹராம். இக்திலாத் ஹராம். ஆண்கள் பெண்கள் கலந்திருக்கக்கூடிய அந்த ஹராம். அப்படி ஒரு இடத்தில் ஒரு முஸ்லிம் ஒரு சுன்னத்தை செய்ய எப்படி ஹராமை சகித்துக் கொண்டு அந்த இடத்தில் சென்று அதை செய்ய முடியும்? தாடி வைத்திருப்போம், எங்கே போனது நமக்குரிய அல்லாஹ் நமக்கு தந்த அறிவு? எங்கே போனது நம்முடைய தக்வா? நமக்கும் பொதுமக்களுக்கும் என்ன வித்தியாசம்? கல்லை முத்தமிட வேண்டும் என்று கூட்டத்திலே கிளந்து அவ்வளவு பெரிய இடைஞ்சலுக்கு அங்கு நாமும் ஆளாகிவிடக் கூடாது. அல்லாஹ்வின் அடியார்கள் இதைதான் உலமாக்கள் சொல்கிறார்கள். ஒரு சுன்னத்தை செய்ய, ஒரு உபரியை செய்ய, ஒரு ஹராமை எப்படி செய்ய முடியும்? இன்று அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது காபாவை சுற்றி. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஏனெனில் இதையெல்லாம் நெறிப்படுத்தவே முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அப்படி எதுவும் இருந்தது என்றால் இந்நேரம் செய்திருப்பார்கள். எனவே எல்லா ஒட்டுமொத்த மக்களும் வந்து நிற்கும் பொழுது ஒன்றும் செய்ய முடியவில்லை. அங்கு சத்தியத்தை படித்த ஒரு அஹ்லு சுன்னாவாதி என்ன செய்ய வேண்டும்? ஒரு தௌஹீதை பின்பற்றக்கூடிய அஹ்லு சுன்னாவாதி என்ன செய்ய வேண்டும்? ஒரு சலஃபி என்ன செய்ய வேண்டும்? அந்த இடத்தில் அவர்தான் கண்ணியமாக அந்த இடத்தில் இருப்பார். எனவே மற்றவர்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது. அவர்கள் நினைத்திருக்கிறார்கள், மக்கா வந்தால் நான் சொர்க்கம் சென்று விடுவேன், நான் அப்படி ஆகிவிடுவேன், இப்படி ஆகிவிடுவேன், ஹஜ்ருல் அஸ்வதை தொட்டு விட்டால் நாம் சொர்க்கம் சென்று விடுவோம், சொர்க்கத்தில் இருப்போம். உங்கள் அமல்கள் தான், அல்லாஹ் ரஹ்மத்தால் இன்றி யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. ஒரு நாள் உங்களை என்ன மாற்றிடும் அல்லாஹ்வின் அடியார்களே? ஆம், அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக ஏற்படும். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. இந்த விஷயத்திலே கவனமாக இருங்கள். கூட்ட நெரிசலில் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடாது என்று ஷேக் முனிபா சொல்கிறார்கள். ஹஜ்ருல் அஸ்வதை தொடும்போது அல்லது முத்தமிடும் போது பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும். ஹஜ்ருல் அஸ்வதை தொடும்போது அல்லது முத்தமிடும் போது பிஸ்மில்லாஹி வல்லாஹு. இன்னும் நீங்கள் என்ன ஆரம்பிக்கவில்லை, தவாஃபை இன்னும் ஆரம்பம் செய்யவில்லை. தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஹஜ்ருல் அஸ்வதை, இது உம்ராவிற்கும் பொருந்தும், உம்ரா செய்பவர்களுக்கும் இது இந்த பாடம். தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவர் ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி அல்லாஹு அக்பர் என்று இது என்ன செய்யலாம், கூறலாம். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்றும் கூறலாம், அல்லது அல்லாஹு அக்பர் என்றும் கூறலாம். அதனை முத்தமிடுவது கடினமாக இருந்தால் கூட்டம் தனது கையையோ அல்லது ஒரு குச்சி, ஒரு கோலையோ அதனை தொட்ட அந்த பொருளை முத்தமிடலாம். அதுவும் கடினமாக இருந்தால் அதை நோக்கி சைகை செய்து அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும். ஆனால் சைகை செய்த அந்த கையை முத்தமிடுவது கூடாது. ஷேக் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒன்று கல்லை நேரடியாக தொட்டு முத்தமிடலாம், இது ஒன்று. ரெண்டு, ஒரு குச்சி அல்லது கை, இது அந்த பொருளை தொட்டு விட்டது என்றால், ஏனெனில் கூட்டமாக இருக்கும், குச்சை வைத்து இப்படி தொடுகிறீர்கள், தொட்டு விட்டீர்கள் என்றால் அல்லது கையை தொட்டு விட்டீர்கள் என்றால் அதை முத்தமிடுவது. அந்த பொருளை, எந்த பொருள் அதை தொட்டதோ அதை முத்தமிட சொல்கிறார்கள் முடிந்தால். இது இரண்டுமே முடியவில்லை என்றால் மூன்றாவது செய்கை. இன்று எது நடக்கும் அதிகமாக? பெரும்பாலும் செய்ய முடியும். இன்று அதுவே நன்மை. அல்லாஹ்வின் அடியார்களே, தயவு செய்து சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்ளாதீர்கள். காபாவில் வந்தால் படித்த கல்வி எல்லாம் மறந்து சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்ள வேண்டாம். அந்த இடத்திலே நாம் அந்த இடத்திலே நம்மை கட்டுப்படுத்தி சரியான முறையில் என்றால் வேறு யார் இருப்பார் உலகத்தில்? சத்தியத்தை, கல்வியை சுமக்கக்கூடிய அஹ்லு சுன்னாவை தவிர வேறு யாரும் அந்த இடத்தில் அவ்வளவு பேணுதலாக இருக்க முடியாது. நாமே அதையெல்லாம் மறந்துவிட்டு ஓடுகிறோம் என்றால் நாம் மற்றவர்களை என்ன சொல்வது? படித்ததை மறந்துவிட்டு சரி உடக்கூடாது, இதை எப்படியாவது பிடிச்சு விட வேண்டும், தொடவிட வேண்டும். என்ன சுப்ஹானல்லாஹ், என்ன சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு? அல்லாஹ்வின் தூதர் உன்னை முத்தமிடுவதை நான் காணவில்லை என்றால் நான் உன்னை முத்தமிட்டு இருக்க மாட்டேன்.
இதுதான். ஆனால் நாம் அந்த கல்லை கொண்டு பரக்கத் தேட பார்க்கிறோம். மார்க்கம் சொல்லாத அளவிற்கு, மார்க்கம் அங்கீகரிக்காத அளவிற்கு நாம் வேறு மாதிரியான விதத்துகளை கொண்டு செல்ல பார்க்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், ஆனால் எதை கொண்டு செய்கை செய்தாரோ அந்த பொருளை முத்தமிடக்கூடாது. செய்கை செய்யக்கூடிய பொருளை கொண்டு முத்தமிடலாம் கூடாது. தொட்டால் அந்த பொருள் தொட்டிருந்தால் முத்தமிடலாம். அல்லது முதல் சிறந்தது எது? நேரடியாக உதடும் கல்லும், பின்பு அந்த பொருள் கல் அல்லது செய்கை என்றால் முத்தமிடக்கூடாது. சரி, அடுத்து தவாஃப் செல்லுபடியாவதற்கான நிபந்தனைகள். தவாஃபிற்கு ஏதாவது நிபந்தனை இருக்கிறதா? தவாஃப் செய்பவர் சிறு துடக்கு மற்றும் பெருந்துடக்கிலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தவாஃப் செல்லுபடியாவதற்கான நிபந்தனை ஆகும். ஆமல்லாவின் அடியார்களே, தவாஃபில் சிறு தூய்மையற்ற நிலை, பெரிய தூய்மையற்ற நிலை இரண்டிலிருந்தும் இல்லாமல் இருக்க வேண்டும். தூய்மையற்ற நிலையில் இருக்கக்கூடாது. தூய்மையற்ற நிலையில் இருக்கக்கூடாது. சிறிய தூய்மையற்ற நிலையாக இருந்தாலும் சரி, பெரிய தூய்மையற்ற நிலையில் இருந்தாலும் சரி. ஏனெனில் தவாஃப் என்பது தொழுகையை போன்றது. என்ன வித்தியாசம் யாருக்கு தெரியும்? தவாஃபுக்கும் தொழுகைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இரண்டுமே தொழுகை. இரண்டுமே ஒன்றுதான். ஒரே ஒரு வித்தியாசம், இதில் பேசலாம், தொழுகையில் பேசக்கூடாது. தவாஃபில் உரையாடலாம், தொழுகையில் உரையாடலாமா? உரையாடக்கூடாது. இரண்டுமே தொழுகை. தவாஃபில் உரையாடலாம், தவாஃபில் நீங்கள் உரையாடலாம், பேசிக்கொள்ளலாம். நீங்கள் பேசுவதினால் உங்கள் தவாஃப் முறிந்து விடாது. ஒரு போன் வருகிறது, எடுத்துக்காட்டாக சொல்லி, அதிகபட்சம் போன் வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும், எங்க இருக்கீமா? தவாஃப் செஞ்சுட்டு இருக்கேன். தய்யிப், அலைக்கும் ஸலாம். செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். இதுதான் தவாஃபிற்கும் தொழுகைக்கும் வித்தியாசம். அதனால்தான் தொழுகைக்கு எப்படி இந்த உது கடமையோ அதே போல் நிச்சயமாக தவாஃபிற்கும் உது இருக்க வேண்டும். சிறு துடக்கு பெருதுடக்கு இரண்டிலிருந்து வெளிப்பட்டிருக்க வேண்டும். சரி, தவாஃபின் போது அல்லாஹ்வின் அடியார்களே, தவாஃபின் போது கஅபாவை தனது இடது பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். தவாஃபை தொடங்கும் போது என்னது? கஅபாவை தனது இடது பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தவாஃபை தொடங்கும் போது இங்கு வலது பக்கம் வைக்க கூடாது. இப்படி அது ரிவர்ஸ். இப்படி செய்தால் அது ரிவர்ஸ். கஅபா இருக்கிறது என்றால் கஅபா எனக்கு இப்படி இருக்க வேண்டும், இடது பக்கம். இங்கிருந்து நான் பார்ப்பேன் ஹஜ்ருல் அஸ்வத். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். இப்படி. இதுதான் தவாஃப். தவாஃப்னால் கஅபா எப்போதும் இடது பக்கத்தில் இருக்க வேண்டும், வலது பக்கத்தில் வைக்க கூடாது. இங்கு இப்படிதான் பார்க்க வேண்டும். இங்கிருந்து அங்கு செல்லக்கூடாது, இங்கு சென்று இப்படி பார்க்க கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படிதான் செய்ய வேண்டும். இடது பக்கத்தில் இருக்க வேண்டும். சரி, கவனியுங்கள். அவ்வாறு தவாஃபை தொடங்கும் போது இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்கு ஒரு துஆவை சொல்கிறார்கள். அல்லாஹும்ம ஈமானன் பிக வ தஸ்தீகன் பிகிதாபிக வ வஃபாஅன் பிஅஹ்திக வ இத்திபாஅன் லிசுன்னதி நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதோடைய துஆக்களுடைய அங்கீகாரம் ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் மாபெரும் இமாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மற்ற உலமாக்கள் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். இந்த துஆ என்ற விஷயம் கொண்டும் உன் வேதத்தை உண்மைப்படுத்தியும் உனது உடன்படிக்கையை நிறைவேற்றியும் உனது நபி முஹம்மது அவர்களின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவை பின்பற்றியும் இதனை நான் செய்கிறேன் என்று கூறுவது சிறந்தது என்று சொல்கிறார்கள். ஏனெனில் இது நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது என்று ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இதன் அடிப்படையில் ஒரு சொன்னால் தவறில்லை. அவர் மக்காவிற்கு முதலில் வந்ததும் செய்யும் முதல் தவாஃப் கவனிங்கள். இப்போது உம்ராவாசிகள் செய்வது உம்ராவுடைய தவாஃப். சரி, ஹஜ் வாசிகள் அந்த தவாஃப் என்ன தவாஃப்? பிரிக்க வேண்டும். என்ன தவாஃப் அது? ஹாஜிகள் தவாஃபுல் இஃபாதா. அது இங்கு இல்லை. அது எங்கு? அது ஹஜ் என்று செய்வது. தவாஃபுல் இஃபாதா எல்லோரும் செய்ய வேண்டும். ஹஜ் கண்டிப்பாக செய்வது. இது என்ன தவாஃப்? தவாஃபுல் குதூம்.
தவாஃபுல் குதும், வருகை தவாஃப். இது வருகை தவாஃப் யாருக்கு? வருகை தவாஃப் காரினும் முஃப்ரிதும் அவர்களுக்கு அது வருகை தவாஃப். முத்தமத்தியாக வருபவருக்கு அது உம்ராவுடைய தவாஃப். முத்தமத்தியாக வருபவருக்கு அது உம்ராவுடைய தவாஃப். ஏனெனில் முத்தமத்திய என்ன செய்வார்? அவர் உம்ரா செய்வார். அவர் உம்ரா செய்வார். முத்தமத்தே மற்றும் உம்ராவாசிகள் நாம் எல்லாம் போகிறோமே ஹஜ் அல்லாத மாதங்களில் அந்த தவாஃப் அவர்களுக்கு உம்ரா தவாஃப். அதே போலதான் முத்தமத்தியாக இருப்பவருக்கும் அது உம்ரா தவாஃப். அதல்லாதவர்களுக்கு அது தவாஃபுல் குதூம், வருகை தவாஃப். வருகை தவாஃப் அவர்கள் உம்ரா செய்வார்கள். யார்? காரின் உம்ரா செய்வார். காரின் உம்ரா செய்ய மாட்டார். தனித்தனியாக செய்ய மாட்டார். அவர் கிரியில் அந்த ஹஜ்ஜில் உம்ராவும் அடங்கிவிடும். சரி, கவனியுங்கள். அவர் மக்காவிற்குள் முதலில் வந்ததும் செய்யும் முதல் தவாஃபின் முதல் 3 சுற்றுகள். கவனியுங்கள், மக்காவிற்குள் முதலில் வந்ததும் செய்யும் முதல் தவாஃபின் முதல் 3 சுற்றுகள் அனைத்திலும் ரம்ல் விரைவாக நடத்தல் செய்ய வேண்டும். தவாஃப் எத்தனை சுற்று? 7 சுற்று. 7இல் முதல் 3இல் அவர் என்ன செய்ய வேண்டும்? விரைவாக அவர் நடக்க வேண்டும். கவனிங்க. அடுத்தது, அவர் உம்ரா செய்பவராகவோ அல்லது தமத்து செய்பவராகவோ அல்லது ஹஜ்ஜிற்கு மட்டும் இஹ்ராம் கட்டியவராகவோ அல்லது ஹஜ் மற்றும் உம்ராவை இணைத்து காரினாக இருந்தாலோ இது பொருந்தும். எல்லோருக்கும் பொருந்தும். யார் யாருக்கெல்லாம் பொருந்தும்? எல்லோருக்கும் பொருந்தும். இது முதல் 3 சுற்றில் 7இல் முதல் 3 சுற்றில் வேகமாக நடந்தது. ரம்ல் வேகமாக இப்படி நடக்க வேண்டும். இது யாராக இருந்தாலும் பொருந்தும் என்று சொல்கிறார்கள். உம்ரா செய்பவராக இருந்தாலோ தமத்துவ செய்பவராக இருந்தாலோ அல்லது ஹஜ்ஜிற்கு மட்டும் இஹ்ராம் கட்டி இருப்பார்கள், அவருக்கு தவாஃபுல் குதும், வருகை தவாஃப், அல்லது ஹஜ் மற்றும் உம்ராவை இணைத்து செய்பவர்கள், ஒரே கிரியில் ஹஜ்ஜும் உம்ரா இரண்டும் அடங்கிவிடும், காரில் அவராக இருந்தாலும் இது பொருந்தும். மீதமுள்ள 4 சுற்றுகளில் அவர் சாதாரணமாக நடக்க வேண்டும். அவர் சாதாரணமாக நடக்க வேண்டும். ஒவ்வொரு சுற்றையும் ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்து தொடங்கி அங்கேயே முடிக்க வேண்டும். இதுதான் இருக்கிறது 4. என்ன இது? காபா என்றால் 4 மூலை. இங்கிருந்து ஆரம்பமாகும். இந்த மூலை இங்குதான் ஹஜ்ருல் அஸ்வத் மூலை இருக்கும். 1 2 3 4 இவ்வாறு அந்த முதல் 3இல் வேகமாக நடக்க வேண்டும். மீதமுள்ள 4இல் சாதாரணமாக அவர் நடக்க வேண்டும். சரி, இது மட்டுமா? அல்லாஹ்வின் அடியார்கள், முதலில் ரம்ல் என்றால் என்ற காலடிகளை நெருக்கமாக வைத்து விரைவாக ஓடுவதல்ல. சில பேர் என்ன செய்வார்கள் என்றால் ஓடுவார்கள், ரன்னிங்கில் ஓடுவது போல் ஓடுவார்கள். அல்ல, இதை சொல்லவில்லை மார்க்கம். என்ன சொல்கிறது மார்க்கம்? காலடிகளை நெருக்கமாக வைத்து, அதாவது நீட்டாக வைக்காமல் நெருக்கமாக வைத்து, இவ்வாறு நெருக்கமாக வைத்து வேகமாக நடப்பதாகும், விரைவாக நடப்பதாகும். இந்த தவாஃப் முழுவதிலும் இத்திபா செய்வது முஸ்தஹப்பாகும். அது என்ன இத்திபா? அது என்ன இத்திபா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த முதல் தவாஃபில் உம்ரா ஒருவருக்கு உம்ரா செய்வதற்கான அந்த முதல் தவாஃப், அல்லது ஹாஜிகளில் காரீனாகவோ முஃப்ரீதாகவோ இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த முதல் தவாஃபில் இத்திபா, தோள்பட்டையில், கவனியுங்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், கவனியுங்கள், தனது மேலாடையின் நடுப்பகுதியை வலது அக்குளுகளுக்குள் கீழாக கொண்டு வந்து, என்ன வலது அக்குளுகளுக்குள் கீழாக கொண்டு வந்து, இப்படி கீழாக கொண்டு வந்து அதன் 2 நுனிகளையும் இடது தோள்பட்டையின் மேல் போட்டு வலது தோள்பட்டை திறந்து வைப்பதாகும். அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கு பெயர் தான் இத்திபா. உம்ராவில் முதல் தவாஃபில் இந்த வலது தோள்பட்டை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த மேலாடை முதல் 3 சுற்றில் அல்ல, வேகமா 7லுமே
ஏழிலுமே உம்ரா தவாஃபை முடிக்கும் வரை அவருடைய வலது தோள்பட்டை இந்த மேலாடையை ஒரு பாதியை கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து மேலே போட்டு விட வேண்டும். கீழில் கொண்டு வந்து இப்படி மேலே போட்டு விட வேண்டும். இந்த போத்திக்கை நாம் போடுவோம் அல்லவா, போத்திக்கை இப்படி போடுவோம். இப்படி போட்டால் போத்திக்கை. இந்த பொன்னாடை எல்லாம் போடுவார்களே, பொன்னாடை இப்படி போடுவார்களே, பொன்னாடை இப்படி அந்த பொன்னாடை இருக்கிறது என்றால் வலது பக்கத்தை அக்குலுக்கு கீழ் கொண்டு வந்து இப்படி மேலே ஏற்றி விட்டால் வலது தோள்பட்டை வெளியே தெரியும். இப்படித்தான் தவாப் செய்ய வேண்டும். வலது தோள்பட்டையை காட்டினவர்களாகத்தான் என்ன செய்ய வேண்டும், தவாப் செய்ய வேண்டும். முஸ்தாப். சரி, அப்படி ஒரு செய்யாமல் தவாப் செய்து விட்டார், தவாப் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி ஒருவர் தெரியாமல் செய்து விட்டார் என்றால் அவருடைய தவாஃப் ஏற்றுக்கொள்ளப்படும். இது முஸ்தஹப் என்றுதான் சொல்கிறார்கள் ஷேக் அவர்கள். சரி, மற்ற தவாஃபுகள் இது கிடையாது. எல்லா தவாஃபுகளுக்கும் இது கிடையாது. அந்த முதலில் வரக்கூடிய தவாஃபில் தான் இது இருக்கிறதே தவிர அதே இடத்திலே நீங்கள் அடுத்தடுத்து செய்யக்கூடிய தவாஃப் வணக்கங்களில் இவ்வாறு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது கிடையாது. நீங்கள் மூடிக்கொண்டே நீங்கள் என்ன செய்யலாம், தவாஃபை செய்யலாம். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுற்றுகளின் எண்ணிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டால் இப்போது என்ன செய்ய வேண்டும்? வந்தீர்கள், பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஆரவம் செய்து விட்டீர்கள். ஹஜ்ருல் அஸ்வதை வேகமாக முதல் 3 சுற்றில் வேகமாக நடக்கிறீர்கள். பின்பு மீதம் 4 சாதாரணமாக நடக்கிறீர்கள். தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் வலது தோள்பட்டை வெளிப்படுத்தி விட்டீர்கள். இப்போது அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய தவாஃப் ஆரம்பமாகிவிட்டது. சரி, சுற்றுகளில் குழப்பம் ஏற்படுகிறது. குழப்பம் ஏற்படுமா ஏற்படாதா? கண்டிப்பாக ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். இப்போது என்ன செய்வது? சுற்றுகளின் எண்ணிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டால் உறுதியான அந்த குறைந்தபட்ச எண்ணிக்கை அடிப்படையில் அவர் செயல்பட வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 செஞ்சிருக்கனா 4 செஞ்சு, நான் 4 செஞ்சேனா எனக்கு டவுட்டா இருக்கு, 4வது தான் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா, அப்போ 3 செஞ்சீங்கன்னு உறுதியா தெரியுதா? ஆமா, 3 செஞ்சேன்னு எனக்கு உறுதியா தெரியுது. அப்போ நீங்க செஞ்சது 3 என்று நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், கணக்கிட்டு நீங்கள் 4 நீங்கள் அதை செய்வதை நீங்கள் 4 என்று நீங்கள் கணக்கு செய்யுங்கள். கூடுதலா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுதான் அடிப்படை. பன அலல் யகீன் அப்படின்னு சொல்லுவோம் அரபியில். யகீனின் அடிப்படையில் அதை நிறுவுவது. எது குறைந்தபட்ச உறுதியாக உங்களுக்கு தெரிகிறதோ, 3ஆ 4ஆ அப்படி என்றால் 3, குறைந்தபட்சமாக உங்களுக்கு எது என்று தெரிகிறதோ அதன் மீது உறுதி வைத்து நீங்கள் உங்களுடைய செயலை தொடருங்கள் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். உதாரணமாக ஒருவர் 3 சுற்றுகள் சுற்றினாரா அல்லது 4 சுற்றுகள் சுற்றினாரா என சந்தேகம் ஏற்பட்டால் அதனை 3 என்றே கொள்ள வேண்டும். அதனை 3 என்றே கொள்ள வேண்டும். சை செய்யும் போதும் இவ்வாறு 7 முறை. எத்தனை முறை செய்தேன், 1ஆ 2ஆ 3ஆ 4ஆ குழப்பமாக இருக்கிறது. எது குறைந்தபட்சமாக செய்தேன் அதே நீங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தவாஃபை முடித்ததற்கு பிறகு தவாஃபை முடித்ததற்கு 7 முடித்ததற்கு பிறகு தவாஃபிற்கான 2 ரக்காத்துகளை தொழுவதற்கு முன் தனது மேலாடையை தூக்கி 2 தோள்களின் மீது போட வேண்டும். நாம் திறந்து வைத்திருந்தோம் அல்லவா, இப்ப என்ன செய்ய போகிறோம், தொழ போகிறோம். தொழுவதற்கு பொழுது பட்டையை வலது தோள்பட்டை வெளிப்படுத்திக் கொண்டெல்லாம் இருக்கக்கூடாது. எனவே அதை கீழே எடுத்து மறுபடியும் மூடிக்கொள்ள வேண்டும். மறுபடியும் மூடிக்கொண்டு இப்படி தூக்கி போட்டுக் கொள்ள வேண்டும் முழுவதுமாக. ஏனெனில் தவாஃப் முடிந்து விட்டது. 2 ரக்காத்துகளை தொழுவதற்கு முன் தனது மேலாடையை தூக்கி 2 தோள்களின் மீது போட்டு அதன் 2 நுனிகளையும் மார்பின் மீது இருக்குமாறு சரி செய்து அணிந்து கொள்ள வேண்டும். சரி, பெண்கள் இங்கு கவனிக்க வேண்டியவை. பெண்கள் அலங்காரங்களுடனும் நறுமணம் பூசியும் உடலை சரியாக மறைக்காமலும் தவாஃப் செய்வதை கண்டிக்க வேண்டும். அத்துடன் அது குறித்து அவர்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லா பெண்களின் மீதும் நீங்கள் கேள்வி கொடுக்கப்படுபவர்கள் அல்ல. ஆனால் உங்கள் மனைவிக்கு நீங்கள் பதில் சொல்வீர்கள். என்ன மனைவி என்று சொல்கிறது? தாய் இருக்கிறார்களே, தாய்க்கு சொல்லுங்கள், தவறில்லை. அவர்கள் கேட்கவில்லை என்றால் உங்கள் மீது அதிகாரம் இல்லாத பொழுது உங்களால் ஒன்றும் இல்லை. எனவே தாய்க்கு யார் சொல்ல வேண்டும்? தாய்க்கு அவருக்காக சொல்ல வேண்டும், தந்தை சொல்ல வேண்டும். ஆனால் சொல்ல வேண்டும், நம் தாய்க்கு நாம் சொல்ல வேண்டும். அது முக்கியமாக எந்த தாய் அவருடைய பராமரிப்பில் இருக்கிறாரோ, அவருடைய பராமரிப்பில், மகனுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய மகன்களுக்கு, பிள்ளைகளுக்கு தாயின் மீது இன்னும் அதிக அதிகாரம் செலுத்துவதில் தவறில்லை என்று சொல்கிறார்கள். சொல்லுவதில் தவறில்லை. அதிகாரம் மிக்கவராக இருந்தால் எப்படி அதிகாரமாக மகன் செலவு செய்தால்
தாய்க்கு முழுவதுமாக, தந்தை இல்லாமல் என்ற அந்த அடிப்படை வந்தால் தாய்க்கு இன்னும் விஷயங்களை அவர் வீட்டின் பொறுப்பாளி என்ற அடிப்படையில் தாய்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம். ஆனால் அவர்கள் அதை மீறியும் அவர்கள் நடக்கவில்லை என்றால் உங்கள் மீது எந்த தவறும் இல்லை. ஆனால் மனைவி அப்படி அல்ல. மனைவி நமக்கு கீழ் இருப்பவர்கள். ரிஜாலு கவாமூன் அலா நிசா, கணவன் மனைவிக்கு பதில் சொல்லக்கூடியவர்கள். இதிலே நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். தன் பெண் பிள்ளை தனக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள், தன் மனைவியும் தன் பெண் பிள்ளைகளும், இவர்களுக்கு நீங்கள் நாம் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, தயவு செய்து நறுமணம் பூசுவது, உடலை சரியாக மறைக்காமல் தவாஃப் செய்வதை கண்டிக்க வேண்டும். அது குறித்து அவர்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்க வேண்டும். தவாஃபின் போதும் ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கும் இதர சூழல்களிலும் பெண்கள் தங்களை முறையாக மறைத்துக் கொள்வதும் அலங்காரங்களை தவிர்ப்பதும் கடமையாகும், வாஜிபாகும். அதுவும் இஹ்திலாத் இருக்கிறது, அங்கெல்லாம் செல்லாது. தம் மனைவியை 5000 ஆண்களுக்கு நடுவில் அனுப்புவீர்களா? எப்படி துணிகிறது? நான் பார்த்து கேட்கிறேன், உம்ராவாசிகளை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு எப்படி துணிகிறது? அல்லாஹ்வை நீங்கள் அஞ்ச வேண்டாமா? அதில் என்ன பெருமை இருக்கிறது? என் மனைவி ஹஜ்ருல் அஸ்வதை தொட்டு முத்தமிட்டு விட்டால் நான் ஹோட்டலுக்கு செல்கிறேன், நீ ஹஜ்ருல் அஸ்வதை தொட்டு விட்டு வா என்று சொல்லி நீங்கள் ஹோட்டலுக்கு செல்கிறீர்கள். அல்லாஹ்விற்கு பயப்பட வேண்டாமா? இப்படித்தான் உங்கள் மனைவியை 5000 ஆண்களுக்கு நடுவிலே நீங்கள் விட்டு விடுவீர்களா? ஹஜ்ருல் அஸ்வதை தொட வேண்டும் என்று ஒரு பொறுப்பாளர், வீட்டு பொறுப்பாளர் என்ன செய்ய வேண்டும்? முதல் இஃப்திலாத் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்கள் பெண்கள் கலப்பு, சகஜ கலப்பு அங்கு இருக்கிறது. அந்த சகஜமான அந்த கலப்பு முறையிலிருந்து நீ செல்லக்கூடாது என்றுதானே ஒரு முஸ்லிம் சொல்ல வேண்டும். ஆனால் இன்று தலைகீழ் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஏன் நான் விட்டு விட்டேன், அவர்களுடைய ஆசை அதெல்லாம். எது ஆசை? எது ஆசை? ஹராமை செய்வது ஆசையா? ஹராமை உடைத்துக் கொண்டு அந்த கல்லை போய் முத்தமிடுவது அது ஒரு ஆசையா? அல்லாஹ் நடிகார்களே, வசதி உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழல் இருந்து நீங்கள் செய்ததில் தவறில்லை. அப்படிப்பட்ட சூழல் அமையுமா என்றால் இன்று வரை அமையும். கூட்டமில்லாத காலங்களில் செல்வது, கூட்டமே இல்லாமல் ஷவ்வால் நேரத்தில் அப்படிப்பட்ட காலங்களில் சென்றால் ஓரளவிற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது கொரோனா காலத்தில் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவதற்கு யாரும் இல்லாத காலம் இருந்தது. ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவதற்கு யாரும் இல்லை, யார் வேண்டாலும் சென்று ஒரு அரை மணி நேரம் தனியாக முத்தமிடலாம் என்ற சூழல் இருந்தது. அது வேறு. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஒரு பெண்ணின் முகம் அடுத்ததாக பாருங்கள். ஏனெனில் பெண்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள், பெண்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள் மற்றும் குழப்பத்திற்கு காரணமாக அமையக்கூடியவர்கள். ஆமா இல்லையா? பெண்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள், குழப்பத்திற்கும் ஃபித்னாவிற்கும் காரணமாக கூடியவர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஒரு பெண்ணின் முகம் அவளது அலங்காரத்தில் மிக முக்கிய வெளிப்படையான பகுதியாகும். ஷேக் இப்னு பாஸ் சொல்கிறார்கள் ரஹிமஹுல்லாஹ், ஒரு பெண்ணின் முகம் அவளது அலங்காரத்தில் மிக முக்கியமாக வெளிப்படையான ஒரு பகுதியாகும். எனவே மஹரம்கள் அல்லாதவர்களுக்கு அதனை வெளிப்படுத்துவது அனுமதிக்கப்பட்டதல்ல. ஏற்கனவே நாம் இந்த வசனத்தை பார்த்தோம். அல்லாஹ் கூறுகிறான், வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா லிபுஊலத்திஹின், தமது கணவர்களிடமே தவிர தமது அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். எனவே ஆண்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக முகத்தை வெளிப்படுத்துவது பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல என்று ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் பெண்கள் ஹஜ்ருல் அஸ்வதை தொடுவதற்கும் முத்தமிடுவதற்கும் வசதியான இடம் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் ஆண்களுடன் முண்டியடித்து செல்ல அனுமதி இல்லை. மாறாக அவர்களுக்கு பின்னால் தள்ளி இருந்து அவர்கள் தவாஃப் செய்ய வேண்டும். ஆண்களுடன் முண்டியடித்துக் கொண்டு காபாவிற்கு அருகில் தவாஃப் செய்வதை விட இதுவே அவர்களுக்கு சிறந்ததும் அதிக நற்கூலி பெற்று தரக்கூடியதாகவும் இருக்கிறது என்று ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். சரி, ரம்ல் மற்றும் இத்திபா, இந்த விரைவாக நடத்தல் ரம்ல் மற்றும் இத்திபா ஆகியவை இந்த முதல் தவாஃபை தவிர வேறு எந்த தவாஃபிலும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், ரம்ல் என்றால் முதல் 3 சுற்றில் வேகமாக நடப்பது, 7 முதல் 3 சுற்றில் வேகமாக நடப்பது. வலது இத்திபா என்றால் வலது தோள்பட்டை வெளிப்படுத்துவது. இந்த இரண்டும் முதல் தவாஃபை தவிர வேறு எந்த தவாஃபிலும் கிடையாது, சையிலும் கிடையாது. பெண்களுக்கு இது கிடையாது. எது நாம் சொன்னது எதுவும் பெண்களுக்கு கிடையாது, வேகமாக நடப்பது. ஏனெனில் நபி அவர்கள் மக்காவிற்கு வந்த போது செய்த முதல் தவாஃபை தவிர மற்றவற்றில் இவ்வாறு செய்யவில்லை.
அல்லாஹ்வின் தூதர் மக்காவிற்கு முதலில் வந்தார்களே தவாஃப் செய்ய, அந்த தவாஃபில் தான் முதல் 3 சுற்றில் வேகமாக நடந்தார்களே தவிர அடுத்தடுத்த தவாஃபில் அவ்வாறு அவர்கள் செய்யவில்லை. எனவே இப்போது நீங்கள் அப்படி உம்ராவிற்கு வருகிறீர்கள். உம்ராவிற்கு வரும்போது அந்த தவாஃபை செய்யும் பொழுதுதான் அப்போதுதான் முதல் 3 தவாஃப், முதல் 3 சுற்றுகளில் வேகமாக நடப்பது. அல்லது முத்தமத்தியாக வருபவர்கள் யாராக இருந்தாலும் முதலில் வருபவர்கள், உம்ராவை முடித்துவிட்டு வீட்டில் ஹோட்டலில் தங்கி இருக்கிறீர்கள், உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் தவாஃப் செய்ய விரும்புகிறீர்கள். ஒரு தவாஃபிற்கு எத்தனை சுற்று? 7 சுற்று. தவாஃப் என்பது உபரியான வணக்கம். தனித்தனியாக தவாஃபை செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். வணக்கம் ஒரு இடத்தில் மட்டும்தான் செய்ய முடியும் என்றால் அது ஒரே ஒரு வணக்கம் தான். பூமியில் இந்த வணக்கத்தை இந்த இடத்தில் தவிர வேறு எந்த இடத்திலும் செய்ய முடியாது என்றால் அது ஒரு வணக்கம். என்ன வணக்கம் அது? தவாஃப். தவாஃப் தான் அந்த வணக்கத்தை இந்த இடத்தை தவிர வேறு எந்த இடத்திலும் செய்ய முடியாது. தொழுகையை எங்கு வேண்டாலும் தொழலாம் அல்லவா? சதக்கா எங்கு வேணாலும் சதக்கா செய்யலாம். ஆனால் தவாஃபை காபாவில் மட்டும்தான் செய்ய முடியும். சரி, தவாஃபின் ஒழுக்கம். அல்லாஹ்வின் அடியார்களே, தவாஃபின் போது தகுந்த தூய்மையுடனும் தனது இறைவனுக்கு பணிந்தவராகவும் அடக்கத்துடன் இருக்க வேண்டும். சரி, தவாஃபில் ஏதாவது பிரத்யேகமான திக்ருகள் இருக்கிறதா? தவாஃபின் போது அல்லாஹ்வின் திக்ருகளையும் துஆக்களையும் அதிகப்படுத்துவது முஸ்தஹபாகும். துஆக்களை அதிகப்படுத்துவது, அதில் குர்ஆனிலிருந்து எதையேனும் ஓதினாலும் அதுவே சிறந்தது. எனவே குர்ஆனுடைய ஆதாரபூர்வமான அதிகாரப்பூர்வமான குர்ஆனிலிருந்து எடுக்கப்பட்ட துஆக்கள் உங்கள் கைகள் ஏடுகளில் இருந்தால் அதை ஓதிக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. அதில் எந்த தவறும் இல்லை. குர்ஆனுடைய நேரடி துஆக்கள், குர்ஆனில் அத்தனை துஆக்கள் இருக்கிறது. அந்த துஆக்கள் இன்று தொகுக்கப்பட்டுள்ளது. அப்படி தொகுக்கப்பட்ட அந்த துஆக்களை நீங்கள் ஓதலாம் என்றால் தாராளமாக ஓதலாம். ஆனால் அல்லாஹ்வின் அடியார், குறைந்தபட்சம் அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை தருவானாக இன்ஷா அல்லாஹ். விரைவில் அல்லாஹ் நமக்கு இந்த கையேடுகள் வரும் பொழுது துஆக்கள் அதுவும் நாம் எழுதி இருக்கிறோம். வலில்லாஹில் ஹம்த். நம்முடைய உம்ராவுடைய நூலில் துஆக்கள் நாம் பின்னால் அதை எழுதி இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த துஆக்கள் தமிழாக்கத்தோடு துஆவை ஓத வேண்டாமா? அரபி தெரிந்தால் அல்ஹம்துலில்லாஹ். சரி, அரபி தெரியவில்லை என்றால் அந்த துஆ மனதில் உள்ளத்தில் எப்படி பதியும்? எப்படி பதியும்? நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று உங்களுக்கு என்ன தெரியும்? குறைந்த ஒன்று நம் மொழி அரபி மொழியாக இருக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் தமிழாக்கத்தை, அந்த எந்த துஆவை நாம் ஓதுகிறோமோ அந்த துஆவின் தமிழாக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாமா? அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. ஆனால் இந்த தவாஃபிலோ அல்லது மற்ற தவாஃபுகளிலோ அல்லது சை செய்வதிலோ இதற்கென ஒரு குறிப்பிட்ட திக்ரோ அல்லது குறிப்பிட்ட துஆவோ கடமையாக்கப்படவில்லை. என்ன? முதல் சுற்றில் இந்த துஆவை ஓதுங்கள், இரண்டாவது சுற்றில் இந்த துஆவை ஓதுங்கள், மூன்றில் இதை ஓதுங்கள். இதற்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை. தவாஃபில் இந்த நேரத்தில் பிரத்யேகம் செய்யணும் எந்த திக்ரும் இல்லை. ஒன்றே ஒன்று இருக்கிறது. என்ன? காபாவின் 4 தூண்கள் இது. 1, 2, 3, 4. இது ஹஜ்ருல் அஸ்வத். ஹஜ்ருல் அஸ்வத். சரி, உங்களுக்கு சொல்லி புரியும்படி சொல்கிறேன். இப்போது ஒருவர் இங்கிருந்து ஆரம்பம் செய்கிறார் தவாஃபை. இது ஹஜ்ருல் அஸ்வத். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த முனைதான் ருக்னுல் யமானி. இந்த முனைதான் ருக்னுல் யமானி. ஒருவர் இங்கிருந்து தவாஃபை ஆரம்பம் செய்கிறார். இப்படி வருவார், துஆ செய்து கொண்டே வருவார். இப்படி வரும் பொழுது இந்த ருக்னுல் யமானியும் ஹஜ்ருல் அஸ்வதை கடக்கும் பொழுது இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு துஆ நாம் ஓத வேண்டும். என்ன அது? ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வ கினா அஸாபன் நார். இந்த துஆவை இந்த இடத்தில் ஓத வேண்டும். அது பின்னால் ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது ஹஜ்ருல் அஸ்வதிற்கு பின்னால் உள்ள இந்த முனை ருக்னுல் யமானி என்று சொல்வோம். இந்த இடமுனை, இந்த இடைப்பட்ட இடத்தில் வரும் பொழுது இதை ஓத வேண்டும். அதாவது ஒரு தவாஃபின் இறுதி முனையில் வரும் பொழுது இதை ஓத வேண்டும் என்று பின்னால் வரும். அது ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள். இதோ சொல்லிவிட்டார்கள். பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, சில மக்கள் ஒவ்வொரு சுற்றுக்கும் என பிரத்யேகமான திக்ருகள் அல்லது துஆக்களை உருவாக்கியுள்ளனர். இதற்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. மாறாக தனக்கு எளிதான திக்ருகளையும் துஆக்களையும் செய்தாலே போதுமானது.
சரி, ருக்குனுல் யமானிக்கு நேராக வரும்போது அதனை தனது வலது கையால் தடவி பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும். அதை முத்தமிடக்கூடாது. ருக்குனுல் யமானி, அல்லாஹ்வின் அடியார்களே, ருக்குனுல் யமானியை தொடலாம் என்று சொல்கிறார்கள். ஹஜ்ருல் அஸ்வதை தொடுவது, முத்தமிடுவது. இப்படி வரும் பொழுது, நான்காவதாக இந்த தூணிலே வரும் பொழுது ருக்னுல் யமானியை தொடலாம் என்று ஷேக் இப்னு பாஸ் சொல்கிறார்கள். ஆனால் முத்தமிடக்கூடாது. முத்தமிடுவது என்பது யாருக்கு மட்டும், எதற்கு மட்டும்? ருக்னுல் ஹஜ்ருல் அஸ்வதிற்கு மட்டும். சரி, அதனை தடவுவது சிரமமாக இருந்தால் அதனை விட்டுவிட்டு தனது தவாஃபை தொடர வேண்டும். அதே கூட்டம் இப்போது ஹஜ்ருல் அஸ்வதி கூட்டம் போல் எங்கும் இருக்கிறது, இந்த முனையிலும் இருக்கிறது கூட்டம். சென்றிருப்பவர்கள் பார்த்திருக்கலாம், அவ்வளவு கூட்ட நெரிசல் இங்கேயும் இருக்கிறது. அப்படி என்று இங்கே என்ன செய்வீர்கள்? கை காட்டுவீர்களா? கையெல்லாம் காட்டக்கூடாது. கை எதற்கு காட்ட வேண்டும்? செய்கை. ஹஜ்ருல் அஸ்வதிற்கு தான் செய்கை காட்ட வேண்டும். ஒவ்வொரு முறையும் சுற்றி சுற்றி வரும் பொழுது ருக்னுல் யமானியை முடிந்தால் தொட சொல்கிறார்கள் ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ். அப்படி இல்லையா, கடந்து சென்று விட வேண்டும். எதுவும் செய்யக்கூடாது. அப்படி இல்லாமல் கடந்து செய்து நீங்கள் ருக்னுல் யமானியை கடந்து ஹஜ்ருல் அஸ்வதி வந்துவிட்டால் எத்தனை முடித்து விட்டீர்கள்? 1. அல்லாஹ்வின் அடியார்களே, குழம்பாதீர்கள். சில நேரம் இந்த எண்ணிக்கையில் குழப்பம் ஏற்படும். எப்படி குழப்பம் ஏற்படும் என்றால், சில பேர் என்ன செய்வார் என்றால், ஆரம்பிக்கும் போது 1 என்று சொல்லுவார்கள். சில பேர் எதுவும் சொல்லாமல் முடிக்கும் போது 1 என்று சொல்வார்கள். எது இலகுவாக இருக்குமோ, எது உங்களால் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அடிப்படையில் நீங்கள் எண்ணிக்கையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, ஹஜ்ருல் அஸ்வதை போல அந்த மூலைக்கு நோக்க செய்கை செய்வதோ அல்லது அதற்காக நேராக வரும்போது தக்பீர் கூறுவதோ மார்க்கத்தில் கிடையாது. எதிலே? ருக்னுல் யமானி. ஏனெனில் எனக்கு தெரிந்தவரை நபி அவர்களிடமிருந்து அவ்வாறு செய்ததற்கான ஆதாரங்கள் இல்லை என்று ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். ருக்னுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதிற்கும் இடையே பின்வரும் துஆவை ஓத வேண்டும். அந்த துஆவை நாம் ஏற்கனவே சொன்னோம். எங்கள் இறைவா, யா ரப், எங்களுக்கு இம்மையிலும் நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ஒவ்வொரு முறையும் ஹஜ்ருல் அஸ்வதிற்கு நேராக வரும்போது அதனை தொட்டு முத்தமிட்டு அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும். ஒவ்வொரு முறையும் முடியவில்லை என்றால் அதேதான் செய்கை. அவ்வாறு தொடுவதற்கோ முத்தமிடுவதற்கோ வசதி இல்லை எனில் அதற்கு நேராக வரும்போது செய்கை செய்து தக்பீர் அல்லாஹ் அக்பர் கூற வேண்டும். சரி, அடுத்தது அல்லாஹ்வின் அடியார்களே, ஜம்சம் கிணறு மற்றும் மகாம் இப்ராஹிமிற்கு பின்னால் தவாப் செய்வதில் தவறில்லை. அதாவது இது காபா என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்தில் கவனியுங்கள், மக்காம் இப்ராஹிம் இருக்கும். இங்கு இந்த இடத்தில் தான் மக்காம் இப்ராஹிம் இருக்கும். சில பேர் என்ன செய்வார்கள் என்றால், இங்குதான் தவாப் செய்ய வேண்டும், இங்குதான் தவாப் செய்ய வேண்டும். மக்காம் இப்ராஹிம் எல்லாம் அந்த கண்ணாடியில் விடுவி பார்ப்பார்களே ஒரு இடத்தில், இதுக்குள்ளுதான் தவாப் செய்தால் தவாப் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்ல, மக்காம் இப்ராஹிமே இடம் மாற்றப்பட்ட விஷயம். அதையே நாம் பின்னால் பார்ப்போம், அதை பற்றி இங்கு பேசவில்லை. இதை தாண்டியும் நாம் என்ன செய்யலாம்? தவாப் செய்யலாம். அதனால்தான் சவுதியில் இன்று அந்த இடத்தில் எங்கே வெளியிலிருந்து எல்லாம் தவாப் செய்கிறார்கள். முதல் தளம், இரண்டாவது தளத்திலிருந்து தவாப் செய்கிறார்கள். தாராளமாக தவாப் செய்யலாம். சரி, கவனிங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜம்சம் கிணறு மற்றும் மக்காம் இப்ராஹிமிற்கு பின்னால் தவாப் செய்வதில் தவறில்லை. குறிப்பாக கூட்ட நெரிசல் இருக்கும் காலங்களில் இவ்வாறு செய்யலாம். ஆனால் என்ன, பின்னால் போக போக ஒரு சுற்று நேரம் அதிகமாக ஆகும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னால் போகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு சுற்றை முடிப்பதற்கு 7 சுற்று முடிக்கக்கூடிய நேரம் முதல் ஒரு சுற்றுக்கு ஆகிவிடும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருங்குகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமாக முடிக்கலாம். ஆனால் நெருங்கும் பொழுது இந்த விஷயத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். அந்நிய பெண்களை உராசுவதற்குரிய அந்த நிலை, ஏனெனில் அந்த முதல் 2-3 லைனில் இவர்கள் தான் இருப்பார்கள். ஆண்கள் பெண்களை பார்க்காமல் எப்படியாவது துணியை பிடிச்சி தொங்க வேண்டும், சவுற்றை பிடித்து இறுக்கிக் கொள்ள வேண்டும், ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட வேண்டும். ருக்னுல் யமானி 4 தூணையும் விட மாட்டார்கள். 2 தூண்கள் தான் பிஸியாக இருக்கிறது. மீதமுள்ள 2 தூண்களை ஏதாவது செய்வோம் என்று செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்கள் எந்த அளவுக்கு என்றால்,
நிறைய சகோதரர்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளவு படித்துவிட்டு போனாலும் அந்த இடத்தில் போய் நிற்கும் பொழுது அவர்கள் செய்வதை, அந்த விதத்தை அவர்கள் செய்வதை பார்த்து எனக்கு ஒருவேளை இதை செய்தால் இது ஒருவேளை சுன்னத்தா என்ற அளவிற்கு இருக்கும் குழப்பங்கள். அங்கு ஒருவேளை இதை சுன்னாவா என்று, ஆனால் அது பிதத்தாக இருக்கும். அந்த அளவிற்கு குழப்பிடுவார்கள். ஏன்னா அவர்களை பார்க்கும்போது அவர்களெல்லாம் செய்கிறார்கள், நாம் ஏன் செய்யாமல் இருக்கிறோம் என்ற ஒரு கேள்விகளும், கடைசியில் செய்யலாமா என்று பார்த்தால் செய்யக்கூடாது என்று இருக்கும் மார்க்கத்தில். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ் நடிகார்களே, குறிப்பாக கூட்ட நெரிசல் இருக்கும் காலங்கள் இவ்வாறு செய்யலாம். பள்ளிவாசல் முழுவதுமே தவாப் செய்வதற்குரிய இடமாகும். நாம் ஏற்கனவே சொன்னது போல் பள்ளிவாசல் முழுவதுமே தவாப் செய்யக்கூடிய இடமாகும். ஒருவர் பள்ளிவாசலின் வராண்டாக்களில், அதாவது வெளிப்புறத்தில் தவாப் செய்தாலும் அது செல்லும். எப்படி? பள்ளிவாசல் வெளிப்புறத்தில் அந்த வெள்ளை கற்கள் போட்டிருக்கிறது அல்லவா, அங்கு ஒருவருக்கு நேரம் இருக்கிறது என்று தவாஃபை வெளியிலிருந்து சுற்றி வருகிறார். வெளியிலிருந்து சுற்றி வருகிறார். தவாஃப் தான் அது. எனவே பள்ளிவாசலுக்குள் இருக்கக்கூடிய வரார், பள்ளிவாசலுக்குள், புரியுதா? அதுக்கு வெளியே சர்க்கிள் ரிங் ரோடை ஒருவர் வலம் வந்தால் தவாஃப் செய்து விடுவாரா? அப்படி எல்லாம் இல்லை. அடுத்ததாக, இருப்பினும் வசதி இருக்கும் போது காபாவிற்கு அருகாமையில் தவாஃப் செய்வதே சிறந்ததாகும். வாய்ப்புகள் இருந்து வசதி இருந்தால் காபாவிற்கு அருகாமையிலே தவாஃப் செய்வது சிறந்ததாகும். தவாஃபை முடித்த பிறகு வசதி இருந்தால் மக்காம் இப்ராஹிமிற்கு பின்னால் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். இப்போது தவாஃபை முடித்து விட்டார், பின் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு முடியுமெனில் இங்கே மக்காம் இப்ராஹிம் இருக்கும், இந்த இடத்தில் தொழ வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, வசதி இருந்தால் அல்லாஹுல் முஸ்தஆன் அந்த இடத்தில், அந்த சொட்டு இடத்தில் 1000 பேர் தொழ நினைப்பார்கள். அதான் சொல்கிறார்கள், வசதி இருந்தால் அங்கு தொழலாம். கூட்ட நெரிசல் போன்ற காரணங்களால் அங்கு தொழ முடியாவிட்டால் பள்ளிவாசலின் எந்த பகுதியில் வேண்டாலும் அந்த 2 ரக்காத்தை தொழலாம். தவாஃபின் அந்த 2 ரக்காத்தை எந்த பகுதியில் வேண்டாலும் என்ன செய்து கொள்ளலாம்? தொழுது கொள்ளலாம். தவாஃபை முடித்தவர் இந்த 2 ரக்காத்துகளை நாம் தொழ வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அது எங்கு வேணாலும் தொழலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த 2 ரக்காத்துகள் என்ன ஓதுவது? என்ன சூறாக்கள் ஓதுவது? முதல் ரக்காத்தில் சூரத்துல் காஃபிரூன், குல் யா அய்யுஹல் காஃபிரூன். இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் ஆகியவற்றை ஓதுவது சுன்னத்தாகும். இதுவே மிக சிறந்தது. இவை அல்லாத வேறு சூறாக்களை ஓதினாலும் தவறில்லை. இது அல்லாத வேறு சூறாக்களை அவர் ஓதி இருந்தாலும் தவறில்லை. தொழுகையை முடித்த பிறகு மீண்டும் ஹஜ்ருல் அஸ்வதிற்கு சென்று அதனை தனது வலது கையால் தடவ வேண்டும், தொட வேண்டும். இது நபி அவர்கள் பின்பற்றிய செயலாகும். இதெல்லாம் இன்னும் நடக்காது. அந்த கூட்டத்திலிருந்து வெளிவருவதே கஷ்டமாக இருக்கும். ஏனில் நாம் 7 முடிப்போம், நமக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் 1 இருப்பார்கள், 2 இருப்பார்கள், 4 இருப்பார்கள், வெளியே செல்ல விட மாட்டார்கள். எனவே இதையெல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, இதையெல்லாம் கூட்ட நெரிசல் இல்லாத நேரத்தில் இதையெல்லாம் செய்யலாமே தவிர, அப்படி இல்லை என்றால் தாராளமாக தொழுதுவிட்டு சைக்கு சென்று விட வேண்டும். தொழுதுவிட்டு சைக்கு சென்று விட வேண்டும். சரி, தொழுகை முடித்த பிறகு மீண்டும் ஹஜ்ர் அஸ்வதிற்கு சென்று அதை தனது வலது கையால் தொட வேண்டும். இது நபி அவர்கள் பின்பற்றிய செயலாகும். இதோடு முடித்துக் கொள்வோம். இதுவரை தவாஃப் மற்றும் தவாஃபின் தொழுகை இப்போது நிறைவடைந்தது. வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹ் நாடினால் நாளை இன்ஷா அல்லாஹ் பிஇத்னில்லாஹ் சையுடைய சட்டமும் அதற்கு பின்னால் செய்ய வேண்டிய ஒழுக்கங்களும், தலைமுடியை கத்தரித்து இஹ்ராமிலிருந்து வெளிவருவது, யாரெல்லாம் வெளிவர முடியும், யாரெல்லாம் இதை வெளிவர முடியாது என்ற இந்த விஷயங்களை எல்லாம் பிஇத்னில்லாஹ் நாம் நாளைய இந்த இதே பாடத்தில் அடுத்த பகுதியை நாளை பார்ப்போம். எதைப்படி கேட்டோமோ அதை பேசக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.